வணக்கம். ஒட்டுமொத்த தோழர்கள் நம்ம இங்கே ஒன்றிணைந்து வந்திருக்கக்கூடிய காரணம் என்னன்றதை எல்லாரும் தெளிவுபடுத்துகிறோம். 2 நாளாக மேனேஜ்மெண்ட் கிட்ட மீட்டிங் பண்ணுகிறோம். சீஃப் ஆஃப் HR மீனா சிங் மேடம் கிட்டே சரி, SBUவும் சரி, ED சார் சரி, EF சரி, சார் EKW சரி, இவ்வளோ பேர்கிட்ட யூனியனாக நம்ம உட்காந்து நெகோஷியேட் பண்ணுகிறோம். சார் இப்போ லாஸ்ட் மந்த்து ஒர்க் இல்லை, ஆர்டர்ஸ் இல்லை, மெட்டீரியல் இல்லை, இப்படி பல்வேறு காரணத்தை சொல்லி ஹம்பல் ரிக்வஸ்ட் பண்ணதுனால சரி ஒரு நாள் நாங்கள் ஒத்துக்கிறோம் நீங்கள் உண்மை. பட் ஆனால் இந்த முறை எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க்லோட் அதிகம், ஓடி செய்யணும், சண்டே ஒர்க் வரணுன்றது ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்களுடைய ப்ரெஷர். நம்ம யூனியனாக போயிட்டு HRD டிபார்ட்மெண்ட்டில் கேட்டாக்கா நீ ஓடி செய்யாத, நீ சண்டே ஒர்க் செய்யாத, அதுக்கு நாங்கள் பொறுப்புன்னு HRD டிபார்ட்மெண்ட் சொல்லுது. அதை நாங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்க பாஸுக்கு சொன்னால் நான் சொல்கிறது நீ செய்யுறாங்க. இப்படி பல்வேறு கருத்துக்கள் மத்தியில் பிரேக் சிஸ்டத்தை பற்றி 2 டேஸாக நாங்கள் மீட்டிங் பண்ணுகிறோம். SBU சார்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாரு, இல்லைம்மா அது என்னன்றத நான் HR கிட்ட பேசிட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். EF என்னன்றாரு, இல்லைம்மா அது என்னன்றத நான் பேசிட்டு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பேசுங்க சார், பேசிட்டு எங்களுக்கு ஒரு டீட்டெயில் கொடுங்க. பேசிட்டு அவங்க சொல்கிறாங்க எல்லா ஷாப்லேயும் ஒர்க்லோட் அதிகமாக இருக்குது, அதனால இந்த பிரேக் சிஸ்டம் கொடுக்க முடியாது. இன்டைரக்டோ இல்லை மெயின்டெனன்ஸில் யாருன்னா இருக்கிறவங்களுக்கு ஒன்றுனா ஒரு 20% கொடுக்கலான்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டே நம்மகிட்ட நெகோசியேட் பண்ணி ஓவரால் எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு 3 மணி வரலும் நாங்கள் டிஸ்கஷனில் இருக்கிறோம் உள்ள நேற்று. இல்லை ஆஸ் இட் இஸ் எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு 3:30க்கு கான்ட்ராக்ட் காரங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, யாருக்கும் வேலை இல்லை. இது இதுதான் உண்மை. அதுக்காகத்தான் நாங்கள் வேலைக்கு வரோன்ற சொல்லிட்டு தான் ஒட்டுமொத்த தொழிலாளர் நாங்கள் இன்னைக்கு கேட்ல இங்கே உட்காந்து இருக்கிறோம். ஆனா மேனேஜ்மெண்ட் டிசிஷன் இது, கார்பரேட் டைரக்ஷன் இது, உங்களை யாரையும் உள்ள விட முடியாது. இது மிகப்பெரிய தவறு தோழர்களே. ஏன் இது தவறுன்னு சொல்றேன்னா, யூனியன் கோஆர்டினேஷன் இருக்கக்கூடாதுன்றது மேனேஜ்மெண்ட் முழு பிளான். இதுக்கு சில கருங்காலிகள் துணை போறானுங்க. மேனேஜ்மெண்ட் யூனியனுக்கு சொல்லிட்டோம் உங்களுக்கு ஆஃப்னு, ஆனா அவன் போடுறான் மொபைல்ல நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப். இதெல்லாம் நீங்க தொழிலாளர்கள் நீங்க சிந்திக்கணும். நம்ம வேஜ் ரிவிஷனுக்காக பல்வேறு முறையில நம்ம போராட்டங்கள் நடத்தி மேனேஜ்மெண்டினுடைய கேட்டுதலுடைய பேர்ல 8 கட்ட பேச்சுவார்த்தையா இன்னி வரல நான் நினைக்கிறோம். RLC கிட்ட முன் மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணி அவங்களுடைய வேஜ் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருக்குது, அவங்களுடைய வேஜ் ரிவிஷனை நாங்க பண்ணி கொடுக்குறோன்னு அந்த இடத்துலயோ பேச்சு கொடுத்துட்டாங்க, எங்க கிட்டயோ பேச்சு கொடுத்துட்டாங்க. 8 முறையா வேஜ் ரிவிஷன் மீட்டிங் நடக்குது. இந்த 8 வேஜ் ரிவிஷன் வெல்ஃபேரை பத்தி பேசுறாங்க, ஓகே. பேமெண்ட் பத்தி பேசுறாங்க, 35 ரூபாய், 40 ரூபாய், 45 ரூபாய், அன்ஸ்கில்ட், செமி ஸ்கில்ட், ஸ்கில்டுன்னு நாங்க முழுமையா அதை ஒத்துக்கல. எங்களுக்கு இந்த சம்பளத்தில் வாழ முடியாத ஒரு கஷ்டம், என் குடும்பத்தை வழி நடத்த முடியல. நாங்க ஏறத்தாழ 20, 30, 40 வருஷமா இந்த பெம்மல்ல வேலை செய்து இருக்கிறோம். நாங்க வெறும் கையில போய் இருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லிட்டு பேசும்போது உங்களுக்கு கிராஜுவேட் அண்டர் ப்ரோசஸ் சொல்லிட்டு HRD டிபார்ட்மெண்ட் சரி ஐ வில் அக்செப்ட், அதை நாங்க ஏத்துக்கணும். சரி இன்னைக்கு இல்ல நாளைக்கு அதை பண்ணி கொடுங்க சார், எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு பிரேக் வேணாம், நாங்க வேலை செய்யறதுக்கு தயார். ஒரு ஷாப்ல இருந்து லெட்டர் வந்தா உங்களுக்கு பிரேக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து HRக்கு லெட்டர் வரல. 3 மணி வரல. இது நேரா கார்பரேட் டைரக்ஷன் HRD டிசிஷன் சொல்லிட்டு எந்த யூனியனுக்கும் நம்மளுக்கு ஒரு தகவல் கொடுக்காம ஒட்டுமொத்த தொழிலாளியை இன்னைக்கு வெளியே தள்ளுறாங்க. அதனால தான் நாங்க வேலைக்கு வருவோம்னு சொல்லிட்டு இங்க ஒட்டுமொத்த தொழிலாளி இந்த பெம்மல் கேட் முன்னால நாங்க காத்து நிற்கிறோம். மேனேஜ்மெண்ட் செவிசாய்த்து எங்களை உள்ள அமிச்சு யூனியன் கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி எதுவா இருந்தாலும் முடிவு எடுக்கணும். நீங்க எடுத்த முடிவு இது தவறுன்றதுனால தான் ஒட்டுமொத்த தொழிலாளி இங்க நாங்க காத்து நிற்கிறோம். ஆகினால தோழர்களே அப்படியே உட்காருங்க, மேனேஜ்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்தி நிற்குது. இன்னும் முடிவுன்றதை நம்ம எடுக்கலாம், இல்ல உங்களுடைய ஆலோசனையோட என்ன முடிவு எடுத்தா இந்த தொழிலாளி வர்க்கத்தை காக்க முடியுமா அந்த முடிவு எடுக்க இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி தயார். நம்ம தொழிலாளி மத்தியில் சொல்ற தோழர்களே பொறுமை காலுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். EKW வந்திருக்கிறாரு, அவர் என்ன பேசிட்டு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இதுவரையிலும் ஆப்ப பத்தி நம்ம ஒத்துக்கல, சும்மா பொய்யான தகவல் யூனியன் ஒத்துக்குச்சுன்னு. யூனியன் ஒத்துக்கினா நாங்க எங்க வரோம்? நீங்க தயவுசெய்து சிந்திக்கிற தோழர்களே, எந்த யூனியன் தலைவராவது நாளைக்கு ஆஃப் நம்ம மெசேஜ் போட்டுமா? வேலை இருக்குதுன்னு போட்டோம்,
ஏன் வேலை இருக்குதுன்னு பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட் நம்ம கிட்ட பேசும்போது உங்களுக்கு எல்லாம் ஆஸ் யூஷுவல் ஒர்க் இருக்குது, எல்லாரும் வேலைக்கு வாங்க. HFU இருக்கட்டும், RC2 இருக்கட்டும், HNP டிவிஷன் இருக்கட்டும், மெடிக்கல் சென்டர், எஸ்டேட் ஆபீஸ், EM டிவிஷன், ஓவரால் எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் இது மாதிரி ஒரு தவறான மெசேஜ் பாஸ் பண்ணி நம்மள ஒரு கேவலப்படுத்துது. இந்த மேனேஜ்மெண்ட் நம்மள அவமானப்படுத்துது. இல்ல எங்களை இன்னும் நினைச்சுன்னு இருக்காங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்த தொழிலாளருடைய கஷ்டம் இவங்களுக்கு புரியல. இதெல்லாம் தெரிய வைக்கணும்னா இது மீண்டும் ஒரு மாபெரும் தங்க வயல் பிரச்சனையா மாறதுக்கு இவங்க வழி வகுக்கிறாங்க. இந்த யூனியன் தொழிலாளர் வகுக்கல, நாங்க வேலை செய்ய தயார். இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் ஒரு நாளைக்கு ஒரு வண்டி வெளியே போனோம், ஒரு டவுசர் வெளியே போனோம், இப்படி பல்வேறு வேலைகளை நம்ம செய்திருக்கிற ஒரு நிமிஷமும் உழைச்சு இருக்கிறோம். ஆனா அது என்ன ரீசன் தெரியல. யூனியனுக்கு தெரியாத மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவு இது. இன்னைக்கு பிரேக் என்ற சிஸ்டம் அதை நாங்க ஒத்துக்கிறது இல்ல, வன்மையாக கண்டுகின்றோம். ஒர்க்கிங் கிளாஸ் யூனிட்டி, ஒர்க் கிளாஸ் யூனிட்டி, நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி, ஏனே ಬರಲಿ, ಏನೇ ಬರಲಿ, ಎತ್ತಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ, ಎಲ್ಲಿವರೆಗೆ ಹೋರಾಟ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಕಾಮ್ರೇಡ್ಸ್. அப்படியே உக்காருங்க. இன்னைக்கு என்ன அது? அப்படியே